ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட படிப்பு செலவுக்காக ரிலையன்ஸ் குரூப் 2 லட்சம் வரை கொடுக்கறதா உங்களுக்கு தெரியுமா? ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ 9th ஸ்டாண்டர்டில் இருந்து யூஜி பிஜி மெடிக்கல் வர படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறத பற்றி நம்ம சேனல் உங்களுக்காக வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ பல கம்பெனிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு தான் இது போல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ஸை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஸ்காலர்ஷிப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, இது எல்லாத்த பற்றியும் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இது ஃபுல்லாகவே புரியும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இது ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ மட்டும்தான், இது ஸ்பான்சரோ இல்லை ப்ரொமோஷன் வீடியோவோ கிடையாது. ஸோ வியூவர்ஸ் உங்களோட ஓன் டெசிஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சுஜி, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃப்ரோசன் வியூ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்காலர்ஷிப் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட் வந்துடும், அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் அண்டர் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு நீங்கள் டிஸ்பிளே ஆகுது. இது 2025 to 2026 இயர்ஸ்க்கு இது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு யூஜி பண்ண போகிறாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக ப்ரொவைட் பண்ணுறதாகவும் இவங்க சொல்கிறாங்க. அண்ட் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா 5000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ப்ரொவைட் பண்ணுறதாகவும் அஃபிஷியல் வெப்சைட்டில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரை பார்த்தீங்க அப்படின்னா 2 lakh ரூபி வரை ப்ரொவைட் பண்ணுறதாகவும் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 4 years யூஜி கோர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் ரிலையன்ஸ் குரூப் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ்னால் உங்களுக்கு வீடியோவில் போக போக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்ததுக்காக என்ன நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஹைப்பை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இதை பண்ணிங்கன்னா பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும், அவங்களுக்கு நீங்கள் பண்ணுற பெரிய ஹெல்ப்பாகவும் இருக்கும். ஓகே, இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்ட்ரீமுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஃபீச்சர்ஸில் நம்ம பார்த்துடலாமா? ஸோ இந்தியாவில் இருக்கிற 12th கம்ப்ளீட் பண்ண எந்த ஸ்டூடெண்ட் வேணுனாலும் இந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்ட்ரீமாக வேணாலும் இருக்கலாம். அண்ட் 1 இயருக்கு மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது அப்ளிகபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ மெரிட் பேஸில் தான் செலக்ட் பண்ணுவாங்களாம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 5000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றதையும் இவங்க சொல்கிறாங்க. ஸோ ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 lakh ரூபி. ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ஸாக இருக்கணுமா, லீடர்ஷிப் பொட்டன்ஷியல் இருக்கணுமா, டிக்னிட்டியோட இருக்கணுமா, கம்யூனிட்டி கமிட்மெண்ட்டோட இருக்கணுமா, அண்ட் க்ரோத் மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் 12th பார்த்தீங்க அப்படின்னா 60% மார்க்கோட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் 2025 to 2026 ஃபர்ஸ்ட் இயர் யூஜி அட்மிஷனுக்கு நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டூடெண்ட்டோட ஃபேமிலி வருஷ வருமானம் 15 லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஃபேமிலியோட வருஷ வருமானம் 2.5 lakhsக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதாகவும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட்டும் வைப்பாங்க, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். சரி, இப்போ இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்றதையுமே இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. அது இப்போ ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட் ஒருவேளை நீங்கள் 2nd இயரோ இல்லை 3rd இயரோ இல்லை 4th இயர் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஆர்
டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்க போகிறவங்க இந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிப்ளமோ படிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் இது பொருந்தாது அப்படின்றதையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணலைனாலும் இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்காது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இவங்களோட அஃபிஷியல் சைட்லேயே கொடுத்துருக்காங்கங்க. ஸோ தேவைப்படுறவங்க ஒரு தடவை நீங்கள் பொறுமையாக செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, இப்போது இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு இப்போ நான் கிளியராக சொல்லிடுறேன். ஆஸ் இன் த வெப்சைட், ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளோட பேசிக் இன்ஃபோ, அகாடமிக் இன்ஃபோ, அச்சீவ்மெண்ட்ஸ், அவார்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் டெஸ்ட். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்களாம். இது மொத்தம் நமக்கு பார்த்தீங்கன்னா 60 minutes கொடுப்பாங்க. 16 questions இருக்கும் அப்படின்றதையும் இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த மாதிரியான காம்போனண்ட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெர்பல் எபிலிட்டி, அனலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் அண்ட் நியூமரிக்கல் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் செலெக்ஷன். ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் மார்க் அண்ட் அகாடமிக் மார்க்கை பேஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுவாங்களாம். தென் மார்க் பேஸஸில் இருந்து ஓவராலாக இந்தியாவில் இருந்து 5000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை அனௌன்ஸ் பண்ணுறதாகவும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்பை பொறுத்தவரை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கலாம் இல்லையா, ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்றத இந்த வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணலை. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் இந்த ஸ்காலர்ஷிப் ஓப்பனில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு தடவை நீங்கள் வீடியோலாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓப்பனில் இருக்குது அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் எஸ்பிஐ சொன்னேன் ஒரு ஸ்காலர்ஷிப் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்டில் இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நான் அகெயின் சொல்கிறேங்க, இது ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ மட்டும்தான். இது ஸ்பான்சரோ இல்லை ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. நான் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நிறைய ஸ்காலர்ஷிப் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, ஸோ அதை தேடி உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம். ஸோ இது கம்ப்ளீட்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே தான். உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் இப்போ 10th 12th படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ நீங்கள் அனுப்புங்க. அவங்களுக்கு நீங்கள் பண்ணுற பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஜஸ்ட் நம்ம ஃப்ரோசன் வியூ சேனலை விசிட் பண்ணி அதில் போஸ்ட் பண்ணியிருக்க வீடியோஸை பாருங்கள். அண்ட் வீடியோக்கு ஹைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ தட் பல பேருக்கு நம்ம வீடியோஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் அவங்களுக்கு பண்ணுற பெரிய ஹெல்ப்பாகவும் இருக்கும். அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட ஃப்ரோசன் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் நாங்கள் உங்களுக்கு இது போல் புது இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான விஷயத்தோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.